ஹலோ எவ்ரி ஒன், ஹாப்பி டே. ஸோ நேற்று வந்து பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் பேசிஸ் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இப்போ ஜாப் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட், பிஸ்னஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லீனியர் இன்கம்னா என்னென்னா, நம்ம வருஷம் ஒரு 30 இயர்ஸோ 40 இயர்ஸோ நம்ம ஒர்க் பண்ணுவோம். 9 to 5 ஜாப் போய் ஒர்க் பண்ணுவோம். மாதம் அதே ஒரு இன்கம், ஒரு 30,000 அப்படின்னா அந்த 30,000 தான் நமக்கு இன்கம். ஸோ சம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா நமக்கான இன்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பென்ஷன் அப்படிங்கிற இதில் வந்து ஸ்டேபிளாக நமக்கு இன்கம் வரும். வேறு பாசிவ் இன்கம், அதாவது நமக்கு ரெசிடுவல் இன்கம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜீரோவில், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா 1 கோடியில் ஸ்டார்ட் பண்ணலாம், 1 லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம், 10,000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன் 1000 ரூபாயில் கூட நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போது நம்ம ஜீரோ இன்கமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ விடாமல் சூப்பராக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் வந்து நமக்கான இன்கம் வந்து ஸ்டேபிளாக வர்றதுக்கு கூடிய இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாசிவ் இன்கம். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட இன்கம் வருது அப்படின்னா அதுதான் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் வந்து ஜாப் அண்ட் பிஸ்னஸ்க்கான ஒரு டிஃப்ரென்சியேஷன். உங்களுக்கு வந்து ஒரு பிக்சரைஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.